சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்னத்த சுத்தம் முடிய தூக்குங்க. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. 500-600 வருடங்களுக்கு முன்பு ரெக்கார்டட் எவிடன்ஸ் என்னன்னா, பெருமாளுக்கு மனோகரம்னு ஒரு பிரசாதத்தை சமர்ப்பணம் பண்ணி, இந்த மனோகரம்ங்கிறது தான் லட்டா. முற்காலத்தில் திருப்பதி லட்டை காட்டிலும் புகழ் பெற்றது ஒரு பிரசாதம். ஒரு மதத்தை மட்டும் அரசாங்கம் கண்ட்ரோல் பண்றது சரியில்லை அப்படிங்கிறது அடியனுடைய. வைகுண்டத்தில் இருக்க வேண்டிய எம்பெருமான் ஸ்ரீரங்கத்துக்கு வரும் வழியில் திருப்பதியில் நின்று சேவை சாதித்தார். ஒரு நாளும் பகவானுக்கு தோஷம் ஒட்டாது. வெகு காலமா பெரிய லட்டுனா இவ்வளவு ரூபா அப்படின்னு வித்துண்டு வரதே கோவில்ல வேண்டாத ஒரு விஷயம்தான். லட்டு பிரசாதம், அதுவும் வித்து, அந்த கோவில் வித்து பக்தர்கள் வாங்கக்கூடிய பிரசாதமாக இருந்து அதுல ஒரு கலப்படம் வந்துருச்சுன்னா க்ஷேத்திரத்துக்கு ஒருவேளை தெரிய வந்துருது அந்த மாதிரி இல்ல சார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இந்துக்களுக்கு அதை விட சந்தோஷமான விஷயம் எதுவும் இல்லை. ஆனா ஒருவேளை மாறாக இல்ல, ஆமா அப்படிதான் இருக்குன்னு தெரிய வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. கலாட்டா டிவைனர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்திருக்கிறதாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியே விட்டுருக்காரு. இது இந்தியால ஒரு பெரிய பரபரப்பு நியூஸா இப்ப போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? நமஸ்காரம் அத்தனை நேயர்களுக்கும். திருமலை திருப்பதி என்பது நம் ஹிந்து தர்மத்தில், சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம், தீர்த்தஸ்தலம், க்ஷேத்திரம். அங்கு குடிகொண்டுள்ள எம்பெருமான் வெங்கடேஸ்வரன், பாலாஜி, ஸ்ரீனிவாசன் பல பேர்ல சொல்லி வரோம். இது ரிக்வேத காலத்திலிருந்து, புராண காலத்திலிருந்து, நம் புறநானூறு, சிலப்பதிகாரம், ஆழ்வாராதியர்களின் ஈரச்சொற்கள், சுவாமி வேதாந்த தேசிகன், பகவத் ராமானுஜர், எத்தனையோ மகான்கள் சேவித்த ஒரு திவ்யதேசம். இது நம் மனதில் குடிகொண்டுள்ளவன் எம்பெருமான் திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாசன். கடந்த ஒரு 78 இயர்ஸா திருப்பதியும் இந்த நாகேஷ் கேட்கிற மாதிரி பிரிக்க முடியாதது எதுன்னா திருப்பதியும் லட்டுவும் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சுப்பிரசித்தமா இருக்கக்கூடிய ஒரு பிரசாதமா இருக்கு லட்டு. அதுல ஒரு அலிகேஷன் வந்திருக்கு பேஸ்ட் ஆன் லெபார்டரி ரிப்போர்ட். அதாவது அவர்கள் எடுத்த சாம்பிள்ல, கீ சாம்பிள்ல, நெய் சாம்பிள்ல ட்ரேசஸ் ஆஃப் பீஃப் ஃபேட், அதே மாதிரி ஃபிஷ் ஆயில், லார்ட் இதெல்லாம் கலந்திருக்கு அப்படின்னு ஒரு டெஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில இதை இன்னும் 2-3 தடவை சாம்பிள்ஸ் எடுத்து வெவ்வேறு லெபார்டரியில டெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஆனால் இது ஒருவேளை மறுபடியும் டெஸ்ட் பண்ணி ஊர்ஜிதம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் ஆயிடுது கலந்திருந்ததுன்னு சொன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு அச்சம், பயம் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அதற்காக அங்க இருக்கக்கூடிய டிடிடி போர்டு, கவர்மெண்ட் அவ அதை நிவாரணம் பண்றதுக்கு இனிமேல் வரக்கூடிய சாம்பிள்ஸ் ஒழுங்கா இருக்கணும், பக்தர்களுக்கு அந்த ஐயம் போக வேண்டும். அதே சமயத்துல எனக்கு தெரிந்தவரை இன்றைய தினம் பிராயஷ்சித்தார்த்தமாக நிறைய ஒரு யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா, புண்ணியாக வச்சனம் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் நடக்க வேண்டும். மக்களுக்கு மறுபடியும் நம்பிக்கை ஊட்ட பிரசாதத்தின் பேரில், பகவான் பேர்ல என்னைக்குமே நம்பிக்கை, பிரசாதத்தின் பேரில். சார், திருப்பதி லட்டுன்றது நம்ம தமிழ்நாடு முதல் நம்ம இந்தியா வரைக்கும் ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம், ரொம்ப பழமையான ஒரு விஷயமும் கூட. இந்த லட்டோட சிறப்புகள் என்னன்னு சார்? அதாவது நமக்கு தெரிந்தவரை பகவானுக்கு எந்த ஒரு பிரசாதமும் சமர்ப்பிக்கலாம். பகவத்கீதையில் கண்ணன் சொன்னது, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. ஒரு துளசி இலையை கொடுத்தால் போரும், உனக்கு கிட்டிய ஏதேனும் ஒரு பழத்தை கொடுத்தால் போரும், ஒரு பூ புஷ்பத்தை சமர்ப்பித்தால் போரும், முடியாவிடில் கொஞ்சோண்டு தீர்த்தம் வாட்டர் கொடுத்தா போரும் அப்படின்னு பெருமாள் கீதாச்சாரியன் கண்ணன் அவ்வளவு தன்னை சுலபமாக்கி கொள்கின்றான். ஆயினும் ஒவ்வொரு க்ஷேத்திரம் ஒன்னொன்றுக்கு பிரசித்தம். இப்ப காஞ்சிபுரம்னா இட்லி, அழகர் கோவில்னா தோசை, திருப்புல்லானின்னா பாயசம். அந்த மாதிரி ஒரு ஒரு க்ஷேத்திரத்துக்கு ஒரு பெருமை இருக்க மாதிரி திருப்பதிக்கு லட்டு. 1400 அடியனுக்கு தெரிந்தவரை 70ஆம் ஆண்டு, நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருடங்களுக்கு முன்பு அங்க இருக்கக்கூடிய ஆதாரம், ஒரு 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 ரெக்கார்டட் எவிடன்ஸ் என்னன்னா, பெருமாளுக்கு, திருமலை திருப்பதி எம்பெருமானுக்கு மனோகரம்னு ஒரு பிரசாதத்தை சமர்ப்பணம் பண்ணியிருக்கா. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் இன்சிடென்டா கிடைக்கிறது. அந்த மனோகரம்ங்கிறது தான் லட்டா, அதாவது மனோகரம் பேர் போய் லட்டு வந்துருதான் நமக்கு தெரியல. 1710ஆம் ஆண்டு அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த லட்டு பிரசாதம் மாதிரி ஒண்ணு பகவானுக்கு தயாரித்து சமர்ப்பித்தார்கள்.
முன்னாடி சொன்னது 500-600 வருடங்களுக்கு முன்பு, அடுத்தது ஒரு 300 வருடங்களுக்கு முன்பு. அப்புறம் 1940ஆம் ஆண்டு 1940 வாக்குல கல்யாணம் ஐயங்கார் நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு 5-6 தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்து எது நன்னா இருக்கும் பகவானுக்குன்னு சொல்லி வந்ததுதான் இன்றைய தினம் நாம் கொண்டாடக்கூடிய திருப்பதி லட்டு. அதுல வந்து பேசன் இருக்கும். பேசன்னு சொன்னா கடலை மாவு, அதால் செய்யப்பட்ட பூந்திய நன்னா இடிச்சு ஒரு அரைங்குறையமா இடிச்சிருப்பா. அதே சமயத்தில் நெய், எண்ணெய் இருக்காது, நெய் தான் இருக்கும். அதே சமயத்தில் ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், கேஷ்யூ, திராட்சை, அப்புறம் ஸ்பைசஸ், லவங்கம் பொடியாக இருக்கலாம், ஏலக்காய் இருக்கலாம், சின்ன சின்ன கற்கண்டு இருக்கலாம். இதெல்லாம் ஒருங்கிணைத்ததுதான் இந்த லட்டு பிரசாதம் என்பது வெகு காலமாக வருகின்றது. அதே சமயத்துல அதோட இந்த லட்டோடு சேர்த்து சொல்ல வேண்டியது, முற்காலத்தில் திருப்பதி லட்டை காட்டிலும் புகழ் பெற்றது ஒரு பிரசாதம், அதற்கு வடை என்று பெயர், திருப்பதி வடை. அது நம்ம வீட்டுல பண்ற மெதுவடை மாதிரி இருக்காது, மெல்லிசா இருக்கும், தட்டி விட்டா தட்டை மாதிரி இருக்கும், பிளாட்டா இருக்கும், கருப்பு உளுந்துல பண்ணுவா, மிளகு போட்டு பண்ணுவா. ரொம்ப அதுவும் பகவானுடைய கடைக்கண் பார்வை பட்டதால் ரொம்ப ருச்சிகரமாக இருக்கும். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு சார் அவர்கள் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டதை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி சார் வந்து ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் மேல வந்து தப்பான அவதூறு பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி சொல்லுங்க சார். இது ரொம்ப பொலிட்டிக்கல் வெயிட் குவெஸ்டினா இருக்கு. அலிகேஷன் இப்ப இருக்குன்னு சொன்னவர் இன்றைய நாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். சொல்லப்பட்டது யார் மீது என்று கேட்டால், போன தடவை அதாவது மே மாசம் வரைக்கும் முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி. 2 பேருடைய பார்ட்டியும் ரைவல் பார்ட்டிஸ். அதனால இதுல ஏதாவது பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கா, இருக்கலாமா, இருக்கக்கூடாதா, இதெல்லாம் வந்து அடியன் கிட்ட கேட்டா எனக்கு ரொம்ப அதை பத்தி ஐடியா இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அடியனை பொறுத்தவரை இன் செக்யுலர் நேஷன், எப்போ இதை செக்யுலர்னு டிக்ளேர் பண்ணிட்டோமோ ஒரு மதத்தை மட்டும் அரசாங்கம் கண்ட்ரோல் பண்றது சரியில்லை அப்படிங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். இந்த திருப்பதி கோவிலோட புனிதம்ன்றது கெட்டு போயிருச்சு அப்படின்னு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களா இருக்கட்டும் சிறியவர்களா இருக்கட்டும் ஒரு சலசலப்பு வந்து இப்ப வந்திருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? ஒரு க்ஷேத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் அதை எம்பெருமான் தானே வந்து அந்த க்ஷேத்திரத்தை தீர்மானிக்கின்றார். அதனால ஸ்வயம் வியக்தி உபாகதம் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன்கிற உயர்ந்த ஆச்சாரியன் சொல்றார். பெருமாளே இறங்கி வந்தானாம், மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினடையான் அப்படின்னு அமரநாதி பிரான்கிற பிரபந்தத்துல திருப்பானாழ்வாருடைய வாக்கு. வைகுண்டத்தில் இருக்க வேண்டிய எம்பெருமான் ஸ்ரீரங்கத்துக்கு வரும் வழியில் திருப்பதியில் நின்று சேவை சாதித்தார். ஒரு நாளும் பகவானுக்கு தோஷம் ஒட்டாது, ஒரு நாளும் க்ஷேத்திரத்தினுடைய பெருமையோ புனிதத்தன்மையோ குறையாது. அதுல யார் என்ன சொன்னாலும் அதுல வந்து ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். பகவான் என்பவன் பகவான் தான், க்ஷேத்திரம்ங்கிறது க்ஷேத்திரம் தான். இந்த லட்டு பிரசாதம் என்பதே அடியனுடைய அபிப்பிராயத்தில் வெகு காலமா பெரிய லட்டுனா இவ்வளவு ரூபா அப்படின்னு வித்துண்டு வரதே கோவில்ல வந்து வேண்டாத ஒரு விஷயம்தான். ஏன்னா பிரசாதம்னா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது, அது வாங்கி யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை. அதனால லட்டு பிரசாதம் அதுவும் வித்து அந்த கோவில் வித்து பக்தர்கள் வாங்கக்கூடிய பிரசாதமாக இருந்து அதுல ஒரு கலப்படம் வந்துருச்சுன்னா க்ஷேத்திரத்துக்கு புனித தன்மையெல்லாம் கெட்டு போகாது. ஆனாலுமே ஆகம ரீதியாக பெரியோர்கள் சேர்ந்து ஒத்துழைத்து ஒரு பிராயஷ்சித்தார்த்தமாக சில யாகங்களோ புண்ணியாக வச்சனமோ பண்றது ஒண்ணும் தப்பில்லை, நல்ல விஷயம்தான், அது நடக்கட்டும். ஆனா புனித தன்மையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப வந்து ஒரு ஃபிளைட்ல போறோம், ஏதோ ஒரு ஃபிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுறது, ஃபிளைட்ல போறது ஏவா நிறுத்திடுவோம், ட்ரெயின்ல ஏதோ ஒண்ணு டீரெயில் ஆயிடுறது, அன்னைக்கு ராத்திரியே யாரும் ட்ரெயின்ல போறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரம் அதுல வந்து ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னா அது பிராயஷ்சித்தம் தான் பண்ணணுமே, இதனால புனிதத்தன்மை எல்லாம் கெட்டுடாது. கெமிஸ்ட்ரியில 1க்கு 2-3 தடவை பண்ணி பார்த்து எண்ட் பாயிண்ட் வரணும். அந்த மாதிரிதான் ஒரு டெஸ்டும் இருக்கணும். லெபார்டரி டெஸ்ட்ங்கிறது எப்படின்னா ஒரு 4-5 தடவை சாம்பிளிங் பண்ணி பார்த்து அதை வெவ்வேறு டெஸ்ட் எடுத்து அதுல என்ன எஸ் வேல்யூன்னு பார்த்து சொல்லணும். அப்படிதான் இருக்கணும். அப்படி இனிமே பண்ணட்டும் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல. 2வது, ஒருவேளை தெரிய வந்துருது அந்த மாதிரி இல்ல சார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இந்துக்களுக்கு அதை விட சந்தோஷமான விஷயம் எதுவும் இல்லை. ஆனா ஒருவேளை மாறாக இல்ல, ஆமா அப்படிதான் இருக்குன்னு தெரிய வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இனிமேல் என்ன செய்வது? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இன்னைக்கே பிராயஷ்சித்த ஹோமங்கள் யாகங்கள் அப்புறம் வந்து நிறைய புண்ணியாக வச்சனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா பக்தர்களுக்கு அதுதான் ஒரு நிம்மதியை கொடுக்கும். அதெல்லாமும் பண்ணணும். அதே மாதிரி சார் அரசியலுக்காக வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து
திருப்பதி கோவிலை வச்சு ஒரு கேம் விளையாடுறது அப்படின்ற மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி சார் சொல்றாரு. அதே மாதிரி பவன் கல்யாண் சாரும் சந்திரபாபு நாயுடு சாரும் சேர்ந்து என் மேல அவதூறு பரப்புறதுக்காண்டி இந்த திருப்பதி கோவில் லட்டை வச்சு ஒரு அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? இது நான் வந்து ஒரு கோவில்ல வந்து வழங்கப்படும் பிரசாதம், அந்த பிரசாதத்தை தயாரிக்கக்கூடிய நெய்யில் கலப்படம் இருக்கலாமோங்கிற அலிகேஷன், அதுக்கு இருக்கக்கூடிய லேப் ரிப்போர்ட் டெஸ்ட். மேல என்ன பண்ணணும், அது ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு இன்னும் டெஸ்ட் பண்ணணுமா? இது ஒருவேளை ஊர்ஜிதம் ஆயிடுதுன்னா வரக்கூடிய நாட்களில் எப்படி அதை சுத்தமாக எடுத்துக்கொள்வது, அதை எப்படி பகவானுக்கு சமர்ப்பிப்பது, என்ன பிராயஷ்சித்தம் பண்றது, இதுதான் நம்ம போக்கஸே ஒழிய ஜெகன்மோகன் சொல்லிட்டு போட்டோம், ஜெகன் ரெட்டி சொல்லிட்டு போட்டோம், சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டு போட்டோம், இந்த அரசியலுக்குள்ள ஐ டோன்ட் ஹேவ் an opinion. அதே மாதிரி திண்டுக்கல்ல இருந்து இந்த திருப்பதிக்கு வந்து நெய் சப்ளை பண்ற ஏஆர் டைரி ப்ராடக்ட் அப்படின்ற கம்பெனி வந்து தன்னை ப்ரூவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம்? கட்டாயம் இப்ப வந்து ஏதாவது ஒரு அலிகேஷன் வந்திருக்கு, ஒரு சப்ளையர் வந்து சப்ளை பண்றார், அவருக்கு தெரியும் அவர் வந்து ஒழுங்காதான் பண்ணியிருக்காரு அப்படின்னா he has to prove it. அதாவது இப்போ ஒரு பண்டம், அதுவும் முக்கியமா இப்போ பால்ல இருந்து நெய்ல இருந்து வெண்ணெயில இருந்து நெய் எல்லாம் வந்த போது, பால் தயிர் வெண்ணெய் நெய் எல்லாம் வரும்போது, அப்போ அந்த தயாரிக்கக்கூடிய கம்பெனி, அதை வந்து பேக் பண்றக்கூடிய கம்பெனிக்கே சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஸோ அவர்களே அந்தந்த சாம்பிள் பண்ணும்போது இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பா, எஸ் வேல்யூ என்ன, இந்த வேல்யூ என்ன, அந்த வேல்யூ என்னன்னு எடுத்திருப்பா. அதெல்லாம் அந்த கம்பெனி எல்லாம் ப்ரூவ் பண்ணணும். தட் ஷுட் பி அ பார்ட் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன். அது நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அந்த கம்பெனி இஃப் இட் இஸ் பீன் அ சப்ளையர், தே ஹேவ் டு ப்ரூவ். இப்போ ப்ரூவ் பண்ணி இல்லைன்னு வந்துருத்துனா, இப்போ ஒண்ணுமே இல்லை, இப்போ கொழுப்பு சத்தெல்லாம் கலக்கல, இது நல்ல நெய் தான் அப்படின்னு தீர்மானம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, பக்தர்களுக்கு இதை விட என்ன சந்தோஷமான விஷயம்? இது வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிள் பார்க்காமல் வெறும் ஒரு ரிலிஜியஸ் ஆங்கிள், பக்தி பிலீஃப்க்கு சம்பந்தமா பார்த்தோம்னா, யார் யார் இதுல ஸ்டேக் ஹோல்டர்ஸோ அவாவா ப்ரூவ் பண்ணணும். வித் ப்ராப்பர் லெபார்டரி ப்ரூஃபோட ப்ரூவ் பண்ணா அது நல்லது தானே, தப்புன்னு இல்லை. ஓவராலா சார், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க இந்து மக்களுக்காக இருக்கட்டும், இந்த இந்திய மக்களுக்காக இருக்கட்டும், நீங்க என்ன சஜஸ்ட் பண்ண விரும்புறீங்க? அடியேன் வந்து ஏழை ஏதலன் கிழ்மகன் எண்ணாதிரங்கின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி ஒரு சாதாரணப்பட்ட ஒரு குடிமகன். இந்து மதத்தில் எத்தனையோ ஆஸ்திகர்களோடு இருக்கக்கூடிய ஒரு பெரும் கோஷ்டியில் அடியேனும் ஒருவன். இது ஆஸ்திகர்கள் சார்பா, இந்துக்கள் சார்பா, சனாதன தர்மம் என்கின்ற இந்த உயர்ந்த மதத்தின் சார்பாக முதல்ல இந்த விஷயம் வந்தபோது, லெபார்டரி டெஸ்ட் வந்தபோது ஒரு துக்கத்தை தந்ததுதான். அந்த துக்கம் அதிர்ச்சி எல்லாம் மீறி இப்ப என்னன்னா, இனிமே எப்படி பாத்துக்கணும்? இப்போ இதுல வந்து அரசாங்கத்துக்கு இது வரைக்கும் ரோல் இருக்கு. எந்த ஒரு அரசாங்கத்துக்குமே, அது சென்ட்ரலோ ஸ்டேட்டோ, அது எந்த ஸ்டேட்டா வேணாலும் இருக்கட்டும், இந்துக்களின் வழிபாட்டு ஸ்தலங்களில் ஒரு கவர்மெண்ட்டுக்கு இடம் இல்லை என்பது அடியனுடைய ஒரு ஊர்ஜிதமான ஒரு விஷயம், திண்ணமான ஒரு விஷயம். கவர்மெண்ட் ஹேஸ் நோ பிசினஸ் டு பி இன் டெம்பிள்ஸ். இது ஹிந்து மக்கள், எல்லா தரப்பு ஹிந்து மக்கள் கையிலையும் விட்டுட்டோம். அவா ஒரு விதத்துல நடத்துக்கணும்ங்கிறது தான் அடியனுடைய ஒரு ஆசை, நம்பிக்கை, கோரிக்கை. அதற்கு இணங்க திருப்பதி திருமலை தேவஸ்தானத்திலும் இனிமே வரக்கூடிய பிரசாதங்கள், அவளுக்கு ஏற்கனவே டெஸ்டிங் அந்த பெஞ்ச்மார்க் எல்லாம் இருக்கும், இனிமே பார்த்து அதை ஒரு இன்னும் 2-3 லேயர்ஸ் ஆஃப் கண்ட்ரோல், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆட் பண்ணி மக்களுக்கு, பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் அவர் நடந்து கொண்டால் என்னைக்குமே பெருமையோடு விளங்கக்கூடிய இந்த உயர்ந்த க்ஷேத்திரமான திருமலை திருப்பதி நம்பிக்கைக்கு இருப்பிடமாகும் என்பது அடியனுடைய. நன்றி சார். நன்றி, நமஸ்காரம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்னத்த? சுத்தம் பண்ணி தூக்குங்க. Hotstar Specials Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar.